இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டி. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 387 ரன்களை அடித்தது. இந்தியாவும் முதல் இன்னிங்ஸில் 387 ரன்களை அடித்தது. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவுக்கு இங்கிலாந்து வந்து 192 ரன்களை அடித்தது. இந்தியா 170க்கு ஆல் அவுட் ஆச்சு. இந்த தோல்விக்கு யார் காரணம்? இந்த தோல்வி எங்கேருந்து ஆரம்பித்தது? இந்த தோல்வி முதல் விக்கெட்டிலே இந்த தோல்வி நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். முதல் விக்கெட் ஒரு ஃபாலிங் ஷாட், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அடித்த ஒரு ஃபாலிங் ஷாட். அந்த ஷாட்னாலே நம்ம வந்து இந்த போட்டி நம்ம தோற்றுட்டோம். இது வந்து T20 மேட்சோ இல்லை ODI மேட்சோ கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணி ரெக்யூர் ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணி ஆடுறது டெஸ்ட் மேட்ச். அதுவும் டார்கெட் வந்து 193 ரன் தான். இது வந்து பிச்சு கஷ்டமாக இருக்குல்ல. ஓகே, நீங்கள் வந்து முதல் ஓவரில் வந்து மெய்டன் ஓவர் ஆடிட்டீங்க. அடுத்த ஓவரில் வந்து 7வது பால் தான் பிடிக்கிறீங்க. அந்த 7வது பாலில் வந்து ஷார்ட் பால் வரவும் நீங்கள் தூக்கி அடிக்க போனீங்கன்னா அது எப்படி? அது நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பெரிய இன்னிங்ஸ் நிறைய இன்னிங்ஸ் ஆடிடுங்க. உங்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஷாட் ஆடுறதுனால அதனால் அது வந்து எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. இனிமேல் அப்படி பண்ணாதீங்க, ஓகேவா? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில்